என்ன மில்க் பீஸ் பிஸ்கெட் வாங்கினா நீங்க ஹாங்காங் போலாமா? எஸ், அப்படி சொல்லி ஒரு பேக்கெட் வந்துச்சு. இதுல எனக்கு என்ன கேஷ் பேக் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெஜா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து மில்க் பீஸ் பிஸ்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். அதுல QR கோட் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்க்கு எடுத்துட்டு போகும். இங்க உங்க மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். OTP எல்லாம் வரும். டீடைல் ஃபில் பண்ணனும். ஃபில் பண்ணிட்டு மில்க் பீஸ் தான் நீங்க வாங்கி இருக்கீங்களா, உண்மையாலுமே நீங்க தான் அந்த பையரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்பெசிபிக் கோட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா இந்த ஸ்கேனிங் பல பிரவுசர்ல எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லலாம். எப்படியோ ஓரளவுக்கு ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். கேஷ் பேக் மட்டும் இல்ல, இதுக்கு நீங்க இன்னொரு விஷயம் பண்ணணும். அதாவது உங்க வீட்ல இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதோட டிஃபரன்ஷியேஷனை ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன நரேஷன் ஸ்டோரி மாதிரி தான். எனக்கு இந்த டேப்னா ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நரேட்டா வந்து ஸ்டோரியை சின்னதா வந்து கொடுத்திருந்தேன். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா அது கேஷ் பேக்கும் கிடைக்குது. எனக்கு 2 ரூபீஸ் கேஷ் பேக் கிடைச்சிச்சு. சோ 5 ரூபீஸ் பிஸ்கெட்டுக்கு 2 ரூபீஸ் கிடைக்கிறது ஓவரால் ஓகே தான். ஆனா இதுக்கு இவ்வளவு டீடைல் இவ்வளவு மெனக்கெடெல்லாம் இருந்தா மட்டும் தான் இந்த கேஷ் பேக் எடுக்க முடியும். எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். UPI ஐடி கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுது. ட்ரை பண்ணி பாருங்க. மேபி நீங்க ஹாங்காங்கோட போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.